multiplication of odd number even number பார்த்துருப்போம். இதில் அந்த odd numbers even numbers ascending and descending orderல எது சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஆட் நம்பர்ஸை இங்கே பாருங்கள், அரேஞ்ச் த ஆட் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். அப்போ கொடுத்துருக்கிற நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு ஆட் நம்பர்ஸை எடுத்து எழுதிக்கணும். இங்கே பாருங்கள் 5 ஆட் நம்பர், நம்ம இந்த நம்பரை எடுத்து மேலே எழுதியிருக்கோம். 7 ஆட் நம்பர் இதோ எழுதியிருக்கோம். 4751 ஆட் நம்பர் இதோ இங்கே எழுதியிருக்கோம். இது ஈவன் கிடையாது, இது ஈவன் கிடையாது, இது ஈவன் கிடையாது, இது ஆட் நம்பர் எழுதியிருக்கோம். இது ஈவன் வேணாம், இது ஈவன் வேணாம், இது ஆட் நம்பர் இங்கே எழுதியிருக்கோம். 5 இதுவும் ஆட் நம்பர் எழுதியிருக்கோம், இதுவும் ஆட் நம்பர் மேலே எழுதியிருக்கோம். இது ஈவன் கிடையாது, இது ஆட் நம்பர் எல்லாமே எழுதியிருக்கோமா. இப்போ இந்த ஆட் நம்பர்ஸ் எல்லாம் தனியாக எழுதிட்டு இதில் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டரை நம்ம பார்க்க போகிறோம். அசெண்டிங் ஆர்டர்னால் என்ன, சின்ன நம்பர் ஃபஸ்ட் நம்பர்லேருந்து பாருங்கள். 1 இருக்கா, 1ல் இருக்குது, அப்போ 1 எடுத்து எழுதியிருக்கோம். அப்புறம் 2 எங்கே இதோ இருக்குது எழுதியிருக்கோம். 4ல் 2 நம்பர் இருக்குது, அதனால் 3, இதில் 7, அப்போ 3 தான் ஃபஸ்ட்டு வரும். அப்புறம் 7, 5லேயும் 2 நம்பர், இங்கே பாருங்கள் 5, இது 2, அப்புறம் 5 0, அப்போ இதான் ஃபஸ்ட்டு. அப்போ இதை எழுதிட்டு அடுத்த நம்பர் 8ல் ஒரே ஒரு நம்பர் எழுதிட்டோம், 9ல் ஒரே நம்பர் எழுதிட்டோம் ஓகேங்களா. டிசைனிங் ஆர்டர்னா அப்படியே ரிவர்ஸில் இதுதான் பெரிய நம்பரில் சின்ன நம்பர் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், அரேஞ்ச் ஈவன் நம்பர்ஸ்னு அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். ஈவன் நம்பர்ஸ்லாம் என்ன, 4862, அடுத்தது 6404 இங்கே எழுதியிருக்கோமா. அப்புறம் 3006, 8354, 7298, 8450, 6352 எல்லாம் ஈவன் நம்பர்ஸ் எழுதியாச்சா. இந்த ஈவன் நம்பர்ஸில் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் எழுதணும். எப்படி அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர், சின்ன நம்பர் எதுன்னு முதல் நம்பர் தான் பார்க்கணும். அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டருக்கு 3 தான் சின்ன நம்பர் எழுதியிருக்கோம். 4 அடுத்தது எல்லாமே ஒரு நம்பர் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், இது 6ல் இங்கே 6404 இருக்குது, இங்கே 63, அப்போ 63 தான் சின்ன நம்பர். இப்போ 64, அடுத்தது 7ல் ஒரு நம்பர் தான் இருக்குது. 8ல் 2 நம்பர் இருக்குது, 83, இங்கே 84, அப்போ 83 தான் ஃபஸ்ட்டு, 84 செகண்ட். டிசெண்டிங் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் போட்டோம் ஓகேங்களா. இப்போ இப்படியும் எழுதலாம், இல்லைன்னா அசெண்டிங் ஆர்டர் போட்டு இங்கே பாருங்கள் இப்படியே லைனாகவும் எழுதலாம். அதேமாதிரி டிசெண்டிங் ஆர்டர் போட்டு இதையும் எப்படி 84லேருந்து அப்படியே லைனாக எழுதிக்கலாம் ஓகேங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு ஆட் அண்ட் ஈவன் நம்பர் கண்டுபிடிச்சி தனியாக எழுதிட்டு அதுலேருந்து அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் எழுதணும். எத்தனை டிஜிட் போட்டிருந்தாலும் அதே தான். ஆனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எல்லாமே ஒரே 4 டிஜிட், ஒரே 5 டிஜிட், ஒரே 3 டிஜிட் இருந்தால் பிரச்சனை இல்லை, இதேமாதிரி போட்டுடலாம். ஆனால் வேறு டிஜிட் 3 டிஜிட் நம்பர் இது கூட 951 கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ ஃபஸ்ட்டு அதுதான் எழுதணும். ஏன்னா 3 டிஜிட் தான் ஃபஸ்ட்டு வரும் ஓகேங்களா. அப்போ இங்கே 951 எழுதிட்டு தான் மற்றது எழுதணும் ஆட் நம்பர்ஸில். இதில் கடைசியாக 951 வரும் ஓகேங்களா. 9 இருக்குது பெரிய நம்பர்னு பார்த்துடக்கூடாது ஓகே, டிஜிட்டை பார்க்கணும். இதில் எல்லாமே சேம் டிஜிட்ன்றதுனால நான் அப்படியே போட்டுட்டேன் ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் மை சேனல், ஷேர் மை வீடியோ.